இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. முதல்ல இந்த வழக்கு கோட்டூர்புரம் AWPS அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் SIT அவங்க புலன் விசாரணையை புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி மாதத்தில் மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க. அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும்.